இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சொல்லி மத்தியானத்துலேருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு எப்போங்க பொங்கல் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது புரியுது. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அநேகமாக வந்து 7 to 7:30 வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தாங்களாம். ஓகேங்க. அதே வந்து இன்றைய நீ கொஞ்சம் குவைட்டாக இருந்தால் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் டான்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நீ சத்தம் போட்ட அப்படியே பரவசமாக இருக்கலாம். இப்போ கொஞ்சம் குவைட்டாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து பட்டிமன்றம் ஆரம்பிச்சிடலாம். ஐ ஹாவ் டு ரிவீல் மை டிஸ்க்ளைமர் ஸ்டேட்டஸ். நான் இங்கே நடுவராக உட்காந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக யாருக்கிட்டையும் காசு பணம் எதுவுமே வாங்கல. அதெல்லாம் என்னோட தீர்ப்பு இன்னைக்கு வந்து solely depending on their performance. இன்னைக்கு யாரு எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை வச்சுதான் என்னோட தீர்ப்பு போகுது. சரிங்களா? இன்னொரு டிஸ்க்ளைமர் வந்து இந்த நடுவரா இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நான் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இது முன்னாடி ஒருத்தர் வந்து நல்ல கவிநாயகத்தோடையும் தமிழ் திறமையோடும் பேசுறதுக்காக ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்க. அவர் வேற காரணத்தினால வர முடியாதனால என்னை வந்து லேட்டாக கூப்பிட்டாங்க. ஒரு இடைச்செருகல் நான் இன்னைக்கு. அதனால வந்து எதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்குவோம். இருந்தால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி என்னால் முடிஞ்சதை நம்ம செய்வோம். இதுக்கு முன்னாடி வந்து நடுவராக இருந்தப்போ எங்கள் நடுவர் முன்னுரையில் வந்து நான் வந்து நிறையா பேசுகிறேன். அப்போ இருக்க பேசுகிறதெல்லாம் நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்க, எங்களுக்கு பேச ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதனால் என்னுடைய இன்னைக்கு நடுவர் முன்னிலையில் நான் எதுவுமே பேச போகிறதில்லை. அவங்கெல்லாம் பேசி ஏதாவது மிச்சம் இருந்தால் நான் பேச போகிறேன். சித்தரா எதுக்கு வந்து சந்தோஷப்பட்டான்னு தெரியும். காட்டு இங்கே இல்லையே. இன்றைய தலைப்பு, இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேற அவசியம் கல்வியா சாமர்த்தியமா? இது ஒரு நல்ல டாபிக். அதாவது என்னன்னா வந்து நார்மலாக கல்வியா செல்வமா அப்படின்னு சொல்லலாம், இல்லை வீரமா இல்லை விவேகமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். கல்வியா சாமர்த்தியமா இது ஒரு நல்ல தலைப்பு. யாரும் ஃபோனை நோட்டக்கூடாது, கூகுள் யாரும் பண்ணக்கூடாது. சாமர்த்தியம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. அது இங்கிலீஷில் ஈக்குவலாக ஒரு வேர்ட் சொல்லுன்னு பார்ப்போம். யாரும் ஃபோன் பார்க்காம யார் வேணா சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை ஸ்மார்ட்னஸ். நோ. டேலண்ட் வந்து திறமை. ஸ்கில்ஃபுல் அதே தான். ஓகே. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு வார்த்தை கிடையாது. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கம்பைன் சோ மெனி திங்ஸ். ஓகே. ஸ்கில்ஃபுல்னஸ், ஸ்மார்ட்னஸ், எது கிளவர்னஸ், எது வேணால் நீங்கள் சொல்லலாம். சாமர்த்தியம் நான் வந்து இவங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஸோ அட்டகாசமான தமிழ் வார்த்தை சாமர்த்தியம். சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த பக்கம் வந்து சாமர்த்தியம் அப்படின்னு பேசுறதுக்காக 4 பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேணு இருக்காங்க. ரேணு வந்து உங்களுக்கு எல்லாமே ரேணு தெரியும். இங்கே வேல்ஸ் வாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக கார்டிஃபில் இருக்காங்க. இதை ஃபஸ்ட் டைம் பேச போகிறீங்களா? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை. இவங்க வந்து நிறைய தடவை பேசி அனுபவம் இவங்க. ரெண்டாவது வந்து லக்ஷ்மி பேசுகிறாங்க. வெளிப்பாவை பார்த்து அவங்களுக்கு எது தப்பு குறையா எடை போட்டாதீங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, மிளகா சின்ன மிளகா காரம் அதிகம் சொல்லுவாங்கல்ல, அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே சரவடி மாதிரி இது பண்ண போகிறாங்க. எல்லாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த பக்கம் கிருஷ்ணா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 12 years முன்னாடி ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்காரு. 12 years கார்டிஃபில் இருக்காரு. அவருக்கு இதான் வந்து முதல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் லக்ஷ்மி மாதிரி.
ரெண்டு பக்கம் வந்து அனுபவசாலி இருக்காங்க, முதலையும் கடைசியும். நடராஜை பற்றி நம்ம எதுவும் புதுசாக ஒன்று சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் எப்படின்னா வந்து ஒரு சகுனி மாதிரி அவர் பேசுவார். பேசி உங்கள் பக்கம் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே பேசிட்டு இருப்பார். ஏன்னா நம்ம பக்கம் பேசலாம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து உங்களை வந்து அங்கே எடுத்துடுவார். ஆனால் நீங்கள் ரொம்ப அவர்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து கல்வி தான் வந்து முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே 4 பேர் பேச வந்திருக்காங்க. முதல்ல வந்து பிரதீப், அவரும் வந்து ஐடியில் இருக்கார். அவரும் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பேசுகிறதுக்காக. இங்கே வந்து முதல் தடவையாக பேசுறதுக்கு வந்து 3-4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஹரி, அவரும் ஐடியில் தான் இருக்கார். இவங்கெல்லாம் என்னென்னா வந்து நாங்களாம் என்ஜினியர்ஸு, வீடு கட்டப்போ செங்கல்ல வந்து அடிக்க நல்லா கட்டுவோம். அதே பழக்கம் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நான் வார்த்தையை அடுக்கி இன்றைக்கி வந்து நல்லா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. கார்த்திக் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சகலகலா வல்லவர். எதில் புரிஞ்சாலும் வந்து அப்படியே சரவடி மாதிரி வந்து வெடிச்சு தள்ளிடுவார். இன்றைக்கி வார்த்தையில் எப்படி வெடிக்க போகிறான்னு தெரியல. அடுத்து கடைசியாக வந்து சாது மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வரையின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மருத்துவர் மயக்கிடுவார். இது முன்னாடி அவர் பேசி கேட்டுக்கலாம் தெரியல. அவர் வந்து சொல்கிறார், அவருக்கு வந்து இந்த பல வகைகள் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறப்போ நல்ல ஃப்ரூட்ஸை பற்றி நிறைய பேசுகிறாரு. யாருக்கா நான் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு எந்த ஃப்ரூட்டை பற்றி பேசுவாரன்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக டைம் லிமிட்டெலாம் வேண்டாம். பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் 5 minutes மேக்ஸிமம். ஏன்னா வந்து 4 பேர் இருக்கீங்க. இங்கே 20 minutes, அங்கே 20 minutes, எனக்கு ஒரு 1 hour அப்படின்னா 2 hours ஆகிடும். அதனால் வந்து 5 minutesலாம் வந்து நான் ஒரு பெல் அடிக்கிறேன். அதுக்குள்ளே நீ முடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருங்க. சாமர்த்தியம் அப்படின்னு இந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் முதல் தடவையாக கல்வி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பிரதீப் ஸ்டார்ட் டாக் அபவுட் கல்வி. சாரி, இந்த பக்கம் பேசுகிறப்போ தயவு நீங்கள் யாரும் குறுக்க பேச வேண்டாம். அவங்க பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் சார்பு வரப்போ நீங்கள் பேசிக்கலாம். ஆடியன்ஸ் வந்து கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க. பட் பேசி முடித்த பிறகு கமெண்ட்ஸ் அடிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இடையில பண்ணுறப்போ வந்து அவங்களுடைய ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். ஒரு குரலோடு ஆரம்பிக்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பிடித்து. அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னை வளர்த்த தாய் மற்றும் என்னை வாழ வைக்கும் என் மனைவிக்கு என் முதற்கண் வணக்கம். என்னடா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மகளிர் ஓட்டு தேவைப்படுது இந்த வருஷம், புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நடுவர் அவர்களே நீங்களே கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் வறண்ட நிலைமை இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் செழிமையாக தெரியல. கொஞ்சம் ஓட்டு தேவைங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். அதே சமயம் நடுவர் அவர்களே நீங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கவலைப்படாதீங்க. சென்சார் போர்டு கிட்ட சொல்லி தணிக்கை சான்றிதழ் 2 வாரம் தள்ளி போட்டுருங்க. ரிசல்ட் அப்புறம் சொல்லுங்க. ஓகே, கண்டென்ட் போகலாம். டேய் வரண்டா. ஓகே, இப்போ நாம் வந்து நான் பெற்றோர்கள் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். நாம் குழந்தைங்களை பெற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதை நாம் வளர்க்குறோம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ரைட்டாக? நமக்குள்ளே என்ன இருக்குது? வருது. அந்த பையன் ஒழுங்காக படிப்பானா, ஒழுங்காக வளருவானா, ஒழுக்கத்தை கற்றுப்பானா, இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? அவன் சாமர்த்தியத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறதில்ல. ஃபஸ்ட்டு அவனுக்கு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். நாமளே எத்தனை பேர் பாதி பேருக்கு மேலே ஸ்கூலாக அலையிலையா, நல்ல ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், தேடுறோம், அந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே வீடு வாங்குகிறோம், நல்ல ஸ்கூலில் காசு கொடுத்து சேர்த்துறோம். அதனால் நம்ம முதல்ல கல்விக்கு தான் நம்ம அடிப்படை தேவைக்காக நம்ம முதல்ல பாடுபடுறோம். அது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் கல்வி கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான். நீங்கள் இப்போ இல்லை,
இப்போ வளரும்போதும் சரி, அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது சரி, படிக்கும்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் வந்து கல்வி கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் தேவையான இடத்துல நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ண முடியும். அதை தான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு தொழிலுக்கு போவோம். நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி. இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க, உனக்கு கோடிங் தெரிஞ்சால் டெவலப்பர் ஆகிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் டெவலப்பர் இருந்தால் அடுத்து லீட் ஆக முடியாது. நீங்கள் 4 பேர்த்த 10 பேர்த்த மேய்க்கணும், அப்போ தான் லீட் ஆக முடியும். லீடானால் மேனேஜர் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு சிலதை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேனேஜர் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஒரு 100 பேர்த்த மேய்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் டெலிவரி மேனேஜர் ஆக முடியும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் தொழிலுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் படித்து அதுக்கான இதை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும். டெய்லி நீங்கள் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டெய்னரில் போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இறுதியாக 2 கதை சொல்லிக்கிறேன். முதல்ல சிறுவர்களுக்கு நமக்கு எத்தனை பேர்த்துக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? நாம் வளரும் போதெல்லாம் இந்தியாவில் கிரிக்கெட் பற்றி தான் வளர்ந்துருப்போம், ரைட்டா? சில பேர்த்துக்கு சச்சின் பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிரெயின் லாரா பிடிக்கும், கங்குலி பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மாஸ்டர் பிளாஸ்டர், கிங் கோலி, தோனின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் எத்தனை பேர்த்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் வால் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம்? ஒரே ஒருத்தர் ராகுல் டிராவிடை மட்டும்தான் சொல்கிறோம். ஏன்னு தெரியுமா? அவர் டெஸ்ட் மேட்ச்சில் இறங்கினாருன்னா அவர் அவுட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் கல்வியும். நீங்கள் நின்று நிதானமாக கற்றுட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது தான், கல்வி இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் அதை தேவைக்கு பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் போய் T20 உங்கள் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் கற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ கல்விக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும். அவ்வளோ. இறுதியாக ஒரே ஒரு கதை சொல்லிக்கிறேன். இது நம்ம மறைந்த நடிகர் நாகேஷ் அவர்கள் சொன்னது. நம்ம வீடு கட்டும்போது சாமரம் வைக்கிறோம் இல்லையா? எதை வச்சு வைக்கிறோம்? சதுக்கு மரத்தை யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக சாமரம் வைப்போம். அந்த சாமரத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடு கட்டுற வரைக்கும் அந்த சாமரம் தேவைப்படும். வீடு முடிஞ்சக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த சாமரத்தெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் புண்ணியாசனைக்கு என்ன பண்ணுறோம்? புதுசாக ஒரு வாழை மரத்தை தூக்கிட்டு வந்து முன்னாடி கட்டி அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் வைக்கிறோம். அப்போ அந்த சதுக்கு மரம் கேட்குது, ஏண்டா முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன், என்னை தூக்கி பின்னாடி போட்டுட்டு நீ வாழை மரத்துக்கு கட்டியிருக்கியே. அப்போ வீடு சொல்லுமா, அந்த வாழை மரத்தோட தேவை ஒரே ஒரு நாள் மட்டும்தான். அன்றைக்கி காலையில் வச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த சதுக்கு மரம் அடுத்த வண்டியில் ஏறி அடுத்த வீட்டை கட்ட போயிடும். அந்த மாதிரி தான் கல்வியும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கல்வி எப்பவும் கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் தேவையான இடத்துல நீங்கள் அந்த சாமர்த்தியத்தை யூஸ் பண்ண முடியும். எனவே அவர்களே, அப்புறம் இதை நம்ம சிறுவர்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்குவாங்க, பணம் இருந்தால் பிடுங்கிடுவாங்க. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட எடுத்துக்கவே முடியாது. சிதம்பரம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரதீப் வந்து நல்லா கல்வி பற்றி நல்லா பேசினார். அவர் வந்து கல்வி இருந்தால் தான் சாமர்த்தியமாக நீங்கள் வந்து செயல்பட முடியும், கல்வி இல்லைன்னா நீங்கள் சாமர்த்தியமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் முதலையே சொன்னேன் என்னோடய முன்னுரையில் என்னென்னா வந்து இவர் வந்து என்ஜினியர் அப்படியே வீடு கட்டுவார் அப்படின்னு சொல்லி, எங்கள் கல்வியில் இருந்து எப்படி வீடு கட்டுவார் பார்த்தீங்களா? ஸ்காஃபோல்டிங்க சாமரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்து முடிச்சுட்டார். நல்ல வழியாக நல்லபடியாக நீங்கள் முடிச்சிங்க. பார்ப்போம் இதுக்கு எதிர்ப்பாக ரேணு வந்து பேச போகிறாங்க, என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். வணக்கம். அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இந்த காடு வாழ் தமிழர் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உரைய ஆரம்பிக்கிறேன். நான் சாமர்த்தியத்தை பற்றி நிறைய பேசணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம நடுவரே வந்து அதை கொஞ்சம் சொல்லிட்டாரு. பட் ஆனால் இல்லை, இவங்க வந்து வரப்பவே அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, தயவுசெய்து எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் பேசுகிறோம், அவர்கிட்ட பணம்லாம் வாங்கலன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் திறமையை வச்சு தான் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம். சரிங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் சாமர்த்தியம் சொல்லி சாமர்த்தியமாக இந்த சைடை சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, சாமர்த்தியம்னா என்ன சொல்லுங்க. சாமர்த்தியம் அவர் நடுவர் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் தமிழில் சாமர்த்தியம்ன்றது எல்லாத்தையும் புத்திசாலித்தனம் இல்லை, என்ன சொல்கிறது, காமன் சென்ஸ், அப்புறம் வந்து சோஷியல் ஸ்கில்ஸ். இதெல்லாம் நான் ஏன் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா,
இதுக்கு தமிழ்ல வந்து இப்ப சமயோஜிக புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லி சென்ஸ் ஆர் வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் இல்லை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ், இது எல்லாமே தமிழ்ல ஒரே வார்த்தை சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம்ன்ற அம்பர்லா கீழே தான் இது எல்லாமே இங்கிலீஷ்ல வருது. ஸோ சாமர்த்தியம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன், நான் திரும்பவும் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த டீம்ல வந்து நாங்கள் 2 லேடிஸ் இருக்கோம். லேடிஸ்னாலே சாமர்த்தியம். எந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல முடியாது. ஸோ அந்த டீம்ல ஒரு லேடிஸ் கூட இல்லை. இதுலயே உங்களுக்கு தெரியலையா எது பொழைக்கிற டீமு எது உட்படுற டீம்? அதுக்காக தான் அந்த பிரதீப் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து மனைவின்னு சொல்லிட்டார். அவங்க மனைவி எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஓகே, கல்வி வந்து அவர் சொன்னார், கல்வி வேணும், கல்வி தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு. நான் அதை மறுக்கலை. ஆனால் கல்வியை வச்சு மட்டும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு கல்லூரியில் இல்லை ஒரு கிளாஸில் வந்து ஒரு 60 பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் 600 பசங்க இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுறாங்க? இல்லை அந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஒரு பெரும் தலைவராகவோ இல்லைனா தொழில் முனைவராகவோ நீங்கள் சிலர் எடுக்கணும்னா எத்தனை பேர் வந்துடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 பேர்ல வந்து ஒரு 10 பேர் இல்லை அதிகபட்சம் 20-30 பேர் அவ்வளோதான் வர முடியும். ஏன்னா படிக்கிற எல்லாருமே ஷைன் ஆகுறது கிடையாது. யாருக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்கு, அந்த சமயோஜிக புத்தி இருக்கோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. சிலர் ஜெயிப்பாங்க, அது வந்து படிச்சதுனால மட்டும் அவங்க ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க. ஆனா சாமர்த்தியம் இல்லைன்னா அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப எதிரணியில் இருக்கிற அவங்களும் சரி, இல்லை என் வீட்டுக்காரும் சரி, இல்லை நானும் சரி, படிச்ச போது இந்தியாவில் படித்தோம். நம்ம படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்தோம். நம்ம கூட படிச்சவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா வெளிநாட்டுக்கு? இல்ல வந்து இந்த வெளிநாட்டு சுகவாசி வாழ்க்கைய, சுகவாசியோ கஷ்டப்படுறோமோ, இங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு இங்க வந்தோம். சரிங்களா? நாங்க தான் பாக்குறோம், தெரியும், எல்லாமே பண்றோம். சோ இப்ப நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இல்ல, நம்ம கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்ததுனாலதான் நம்ம ஊரை விட்டு இங்க வந்து முடிஞ்சது. சோ இங்க இல்லைன்னா எதிரடி சொல்லுவாங்களா என்ன? ஸோ படிச்சிருந்தா மட்டும் பத்தாதுங்க, சாமர்த்தியம் கண்டிப்பா தேவை. அப்புறம் இன்னொன்று, நாங்கள் வந்து பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லி எங்களை அனுப்புவாங்க? மா நீ படிச்ச பொண்ணு, அதெல்லாம் புத்தியை யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, சாமர்த்தியமா நடந்துக்கும், யாரை எங்க தட்டணும், யாரை எப்ப தூக்கணும், எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படி சொல்லிதான் எல்லாரையும் அனுப்புவாங்க. ஸோ கல்வியை விட சாமர்த்தியம் தான் முக்கியம். இன்னொன்று, நீங்க நல்லா படிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டுங்க நான். ஸோ நான் வாங்கினேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன், இங்கே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களாம் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண முடியல. முடிஞ்சா கேம்பஸ்ல செலக்ட் ஆகும், இல்லைன்னா நல்ல கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகும், அவ்வளோதான். படிக்கிறதுனால மட்டும் ஒருத்தங்க உயர்ந்துருவாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா படிப்பே இல்லைன்னா கூட சாமர்த்தியத்தால மட்டும் கூட உயர முடியும். அதுக்கு நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஒரு நல்ல உதாரணம். அவர் எங்கேயும் படிக்கல, ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருந்துச்சு. இந்தியாவோட பிஎம்ஆ நேருக்கு அப்புறம் அவரை, இந்திரா காந்திக்கு அப்புறம் அவரை சூஸ் பண்றதுக்கு அவர் பேரை லிஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவர் தான் அது வேணான்னு விட்டு ஒதுக்கினாரு. ஸோ படிப்பே இல்லைனாலும் சாமர்த்தியத்தோட நீங்க எவ்வளவு வேணா போகலாம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, படிப்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டு, அவங்க சொல்றாங்க அது முக்கியம்னு சொல்லிட்டு, படிப்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டு நிறைய சாமர்த்தியம் உண்டு இன்னைக்கு சாதிக்கிறவங்க ஏராளம். நம்ம ஊரு சரி, மேபி நம்ம இங்க இருக்கிறதுனால நான் டெக்னாலஜிக்கலாவே சொல்றேனே, எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. அவர் வந்து 2 பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணாரு, பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல பண்ணாரு. அப்புறம் அவர் போய் ஸ்டான்ஃபோர்ட்ல போயிட்டு பிஹெச்டி இன் அப்ளைட் பிசிக்ஸ் பண்ண பார்த்தாரு. மனுஷன் 2 நாள் தாங்க போனாரு. ஏன்னா அவர் பார்த்தாரு இது இன்டர்நெட் உலகம், இப்போ போய் நான் பிஹெச்டி படிச்சு பிசிக்ஸ்ல நான் பண்ண முடியாதுன்னு இல்லைங்க, பண்ணாலும் எவ்வளோ பேருக்கு என்ன தெரியும். ஆனா அவரோட சமயோஜிக புத்தி அதை விட்டுட்டு அப்போதைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்து ஹிடிட் டெஸ்லா, அப்புறம் நியூரோலிங்க், ஸ்டார்லிங்க், எவ்வளோ பண்ணியிருக்காரு மனுஷன். ஸோ படிப்போட கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா போதும். இன்னைக்கு ட்ரம்புக்கே வந்து தேவைப்படும் போது எல்லாத்தையும் கொடுத்து இப்போ பிடிக்கிட்டாரு. ஸோ படிப்போட சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா அதுதாங்க வந்து நம்மள உலகத்தோட உச்சிக்கே எடுத்துட்டு போறதுக்கு சாமர்த்தியம் மிக மிக அவசியம். அதே மாதிரி வாரன் பஃபெட், நான் அவரையே இங்க குறிப்பிடுறேன்னா, அவர் வந்து வாழ்க்கையை ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சாரு. அந்த புத்தி, சாமர்த்தியமான புத்தி
புத்தியால மட்டும்தான் சம்பாதிச்ச பணத்தை பெருக்க முடிஞ்சது. உங்களுக்கு கல்வி இருந்தா கல்வியை வச்சு ஒரு வேலை வாங்கி நீங்க பணம் சம்பாதிக்கலாம். ஆனா சம்பாதிச்ச பணத்தை மேலும் மேலும் பெருகிறதும் இல்ல அதை இழக்காம இருக்கிறதுக்கும் சாமர்த்தியம் வேணும். ஸோ சாமர்த்தியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நான் கடைசியா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம வெளிநாட்டுல இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இங்க வெள்ளைக்காரங்களோட தான் வாழ்றோம், வெள்ளைக்காரங்களோட தான் தினம் நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த ஊர்ல நம்ம இப்படி வாழ்றோம்னா நம்ம சாமர்த்தியமா இருக்கிறதுனால தானே நம்மளால எங்க நழுவி போகணுமோ அங்கெல்லாம் நம்மளால மூவ் பண்ண முடியும். we can thrive everywhere only with our சாமர்த்தியம். ஈவன் இந்த ஹஸ்பண்ட்ஸே எடுத்துக்கோங்க, வீட்டில் எவ்வளோ சாமர்த்தியமா இருக்காங்க. பொண்டாட்டி பேசும்போதெல்லாம் எப்ப தேவையோ அப்ப மட்டும் கேட்பாங்க, எப்ப தேவையில்லையோ காது கேட்காத மாதிரி எவ்வளவு சாமர்த்தியமா இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க ரொம்ப புத்திசாலி, சரிங்களா? நாங்க ரொம்ப சாமர்த்தியசாலி, அது எங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல. சரி, வாழ்க்கைன்ற சக்கரம் ஓடுறதுக்காக சரி அப்பப்ப நீயும் சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்லி தட்டி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சாமர்த்தியக்கும் கல்விக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, கல்வி எப்படி தெரியுங்களா? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் நோ மோர், அதுதான் கல்வி. சாமர்த்தியம் எப்படி தெரியுங்களா? ஆபரேஷன் சக்சஸ், டாக்டர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், so patient all the surgery is done and handled by AA. அதுதான் சாமர்த்தியம். கல்வி ரொம்ப பழைய காலம். ஆபரேஷன் சக்சஸ் அது யாருக்கு தேவை? பேஷண்டே இல்ல. ஆனா இப்ப சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா ஏஐல டாக்டரே உள்ள வரவானா, டாக்டர் 2 சர்ஜரி பண்ணலாம். அதுதான் சாமர்த்தியம். ஸோ அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரெயின் நல்லா அருமையாக சாமர்த்தியை பற்றி நல்லா பேசினாங்க, சாமர்த்தியமாக பேசினாங்க. அவங்க ஏன்னா ஆரம்பித்தது அப்படியே கல்வி பக்கம் தான். இவர் இப்போ எப்படி அனுபவசாலிங்கிறது நல்லா தெரியும். 3வதோடைய பேசுகிறாங்க, அப்படியே நடராஜ் கிட்டே கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கல்வியை இழுத்தாங்க, கல்வி பக்கம் தான் அப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி இருக்கணும், கல்வி இருந்தால் சாமர்த்தியமாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கொடுத்தாங்க காமராஜரை பற்றி. காமராஜ் படித்ததே கிடையாது, ஆனால் எவ்வளோ சாமர்த்தியமாக தமிழ்நாட்டு முதல்வர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தரமான பாயிண்ட் அது அவங்களுக்கு. காமராஜ் சொன்னாலே எனக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் ஊனமாக இருந்தால் செல்வத்தை கொடு, ஊனமாக இருந்தால் செல்வத்தை கொடு, ஆனால் செல்வத்தை கொடுத்து ஒருத்தரை ஊனமாக்காது அப்படின்னு காமராஜ் சொல்லியிருப்பாரு. நீங்கள் காமராஜ் சொன்னாலே எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்புறம் அப்படியே ஏலான் மாஸ்க்கு இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவர் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, என்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் சர்ஜரி பண்ணோன்னா ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கவே தேவையில்லை, 2000 மைல்ஸ்க்கு அப்புறம் இருந்தாவோட உங்களால் சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறையா பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜரி எல்லாம் அவுட் சைட் 1000 மைல்ஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் நல்ல சாமர்த்தியம் தான் தேவை, கல்வி தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க, இங்கே யாருங்க வரீங்க? ஹரிங்களா? வாங்க. ஓகே, அவையில் வீட்டில் இருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே மற்றும் என் நண்பர்களே, உங்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். நான் திருக்குறள் நம்ம வள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்கார், அறிவற்றாங் காக்கும் கருவி சேருவார்க்கு உள்ளிலக்கலாக அரண். இதை ஒரு சிம்பிளான பொருள் என்னன்னு சொல்கிறதுனா, அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவி, அது பகைவராலும் அழிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம். ஒரு மனிதனை எக்காலத்திலும் கைவிடாத ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்விதான். அதே மாதிரி சாமர்த்தியம் என்பது என்னன்னா, அதாவது ஒரு வகையான வேலை, ஒரு வகையான அதுக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. ஆனால் கல்வி என்பது ஒரு வாழ்க்கை, நம் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்று ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். பல ஃபார்வர்டு மெசேஜுகள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, வெந்நீரில் மிளகு போட்டு சாப்பிட்டால் கூந்தல் தலையிலிருந்து உள்ளகால் வரைக்கும் வளருமா.
எல்லாரும் நல்லா கேட்டுருங்க. யார்? ஆமா, அதான் சொல்றேன். இது என்ன ஆகுதுன்னா, இந்த சாமர்த்தியசாலிகள் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? நம்மளுக்கே தெரியும் யார் யார் சாமர்த்தியாளிகள் டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இதே வந்து அறிவுள்ளவர்கள் கல்வி அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கேள்வி கேட்கறாங்க. இது எப்படி சாத்தியம் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதை ஃபார்வர்ட் பண்றது இல்லை. நாளையிலிருந்து எந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாலும் படிச்சு பார்த்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது சாமர்த்தியம் வந்து எப்படின்னா, நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னா, ஒரு தீக்குச்சி மாதிரி பொருத்திட்டோம்னா கப்புன்னு பற்றி எரிஞ்சு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இது நம்ம கல்வி என்பது என்னவென்றால் சூரியன் ஒளி போல ஒளித்துக்கொண்டே இருக்கும் நம் சாகும் வரை. அதாவது நமக்கு அவ்வளவு பயன். ஸோ கல்வி என்பது எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நமக்கு முன்னாடி பேசிய ரேணு அவங்க சொல்லியிருந்தாங்க, எலான் மஸ்கை பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் சில பல இன்னும் படிக்காதவர்கள் எப்படி வளர்ந்துருக்குறாங்க, சாமர்த்தியமாக வளரவில்லையான்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு கேள்வி, அவங்க எல்லாம் எப்படி மேலே வந்தாங்க அப்படின்னா அவங்களே சொன்னாங்க. அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ட்ராப் அவுட்டா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ட்ராப் அவுட். அந்த ட்ராப் அவுட்டுக்கு முன்னாடி கல்வி இருந்தால் தான் உள்ளே போய் நுழைய முடியும். கரெக்டா இல்லையா? அப்புறம் வந்து ட்ராப் அவுட்னாலே இப்போ நம்ம எல்லாருமே உள்ளே போயிட முடியாது. அதை உள்ளே போக முடியறதுக்கே வந்து ஒரு தகுதி வேணும், ஒரு கல்வி தகுதி வேணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் எப்படி பார்க்கணும்னு நடுவர் அவர்களே, அதாவது இது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் வந்து ட்ராப் அவுட்னு சொல்கிறாங்க. அதாவது லாட்ரி அடிக்கிறது எல்லாத்துக்கும் அடிக்கிறது கிடையாது, யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அடிக்க போகுது லாட்ரி. அந்த வகையில் தான் வந்து சாமர்த்தியம் வந்து ஒரு டைப் ஆஃப் லாட்ரி. இந்த லாட்ரியை நம்பியே வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? முடியாது. அப்புறம் இன்னொரு ஏதோ எழுதி வச்சிருந்தேனே, சரி, இது பரவாயில்லைங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படிதான் இருக்கும். அதனாலதான் சரி, ஓகே. இன்னொன்று சொல்லுவோம், முடிவை என்ன சொல்லலாம்னா, கை கடிகாரம் அது வந்து நீங்க வந்து எப்போ வேணாலும் நின்று போயிடும், சரியா நடுவர் அவர்களே? ஆனா நம்ம இருதயம் துடிப்பு எப்போதுமே நிற்காது. அது வந்து கல்வி மாதிரி. கை கடிகாரம் எப்போ வேணாலும் நிற்கும், அதுக்கு நம்ம கண்ட்ரோல் கிடையாது. சரி, இன்னொரு கடைசி அப்புறம் இதுங்க ரேணு சொல்லியிருந்தாங்க, நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கல்வியை மட்டும் அல்லாமல் சாமர்த்தியத்தை நம்பி இவ்வளவு நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு வந்து ஜெயிச்சிருக்க முடியுமா? அது ஏதோ ஒரு பாயிண்ட் கேட்டேன், ஆனா அவங்க மாட்டிக்கிறாங்க. ரெஃப்யூஜி வர்றவங்க மாட்டிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி தோணிலே போயிடுறாங்க பின்னாடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை நம்பி மட்டுமே நம்மளால வர முடியாது. கல்வியை மூலகரமாக கொண்டு அந்த நம்பிக்கையோடு தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்து வெற்றி அடையலாம் என்று வந்திருக்கிறோம். சரியா? இறுதியா ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் அவர்களே. நம்ம வந்து நம்ம ஊர்ல எல்லாம் மேட்ரிமோனி அந்த காலத்துலேயே அப்போ இருந்ததுக்கு மேட்ரிமோனி அது இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன போட்டிருப்பாங்க? டாக்டர் படித்த மாப்பிள்ளை, இல்ல என்ஜினியர் மாப்பிள்ளை, இல்ல ஏதாவது சாமர்த்தியமான மாப்பிள்ளை. இல்ல அதாவது போலீஸில் பிடிக்காத சாமர்த்தியமான மாப்பிள்ளை எனக்கு தேவை அப்படின்னு ஏதாவது போட முடியல. இதெல்லாம் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புகளுக்கு நன்றி. சாமர்த்தியவாதியா இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பாரு.
ஓகே, இப்போ ரேணு என்ன சொல்ல வர்றாருன்னா சாமர்த்தியமாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆட்டம் அப்படிங்கிறீங்களா? இல்லை இங்கே புகழ் என்ன இல்லை சேம் கோலா இவங்க வந்து ரேணு பேசுகிறப்போ நான் சாமர்த்தியவாளி அப்போதான் வந்து மதன்லாக்கு பிடிச்ச மருமகளாக நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, ஹரி வந்து நல்லா பேசினாரு. கடைசியாக வந்து ரேணு சொன்ன ஸ்ட்ராங் ஃபினிஷ் மாதிரி அவரும் வந்து ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா கல்வி வந்து நிலையானது. இன்னைக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கை பூரா அது ஹெல்ப் பண்ணும். நான் அதுக்கு மேலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து இங்கே வந்து எனக்கு வந்து குறை சொல்ல அப்புறம் வந்து நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிடுறதுனால அந்த பாயிண்ட் இப்போ வச்சுட்டு கடைசியாக அதை பற்றி சொல்கிறேன். சாமர்த்தியங்கிறது வந்து டெம்பரவரி, இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. வாழை மரம் மாதிரி இவர் சொன்னார். அவர் வந்து குச்சி மாதிரி ஒரு நாள் தான் பட்டாசு அதுக்கு மேலே போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் கல்வி வந்து பர்மனெண்ட், அதான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம், நம்மளுக்கு இல்லை நம்ம ஜென்ரேஷன்லாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாங்க லட்சுமி வாங்க. மாண்புமிகு சாமர்த்தியமான நடுவர் அவர்களே, லேடிஸ் டீமை நல்லா கைத்தட்டி விசில் அடிச்சு சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் என் நெஞ்சினில் குடியிருக்கும் நண்பர்களே, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் முதலையே சொன்னாங்கல்ல, பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏன் காரசாரமாக பேசுவாங்கன்னு சொன்னால ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சாமர்த்தியமானவங்க சித்ரா. அடுத்த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணணும்னு முதல்ல ஸ்டேஜ்ல சொல்லிடுறீங்க, அதுதான் உங்க சாமர்த்தியம். கொடுத்த டாபிக்க ஒழுங்கா சரியா சாமர்த்தியமா படிச்சிருந்தாங்கன்னா அந்த டீம்ல யாருமே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. இந்த காலத்து வாழ்க்கையில முன்னேற அவசியம் தேவை. கல்வி மட்டும் பத்தாதுங்க, சாமர்த்தியம் கண்டிப்பா வேணும். அண்ணன் பரணி, இன்னும் டைம் இருக்கு, சேர் இழுத்து போட்டு உட்காந்துக்கங்க. எந்த இன்டர்வியூக்கு வேணாலும் போங்க, ஜாப் இன்டர்வியூக்கு, எந்த வேலை வாய்ப்புக்கு வேணாலும் போக, முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்கே நான் 10th 100 வாங்கினேன், 12th 500 வாங்கினேன், மருதையில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்கன்னா வேலையை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களே. என்ன பார்க்குறாங்க? இவங்க நல்லா சாமர்த்தியமாக பேசுவாங்களா, நம்ம கூட ஒத்துழைச்சி வேலை பார்ப்பாங்களா, வேலையை கொடுத்தா தக்க வச்சுக்குவாங்களா, எல்லாரும் கூடயும் சேர்ந்து சமாளிச்சு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா சேர்ந்து தாக்கு பிடிப்பாங்களா, இதெல்லாம் பார்த்து தானே கொடுக்குறாங்க. சும்மா பட்டத்தை படிச்சுட்டு டிகிரி வச்சுட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த காலத்துல டாக்டர் பட்டம் படிச்சுட்டு பண்றதெல்லாம் பெரிய கஷ்டங்க. அந்த காலத்துல ஒரு டிகிரி வாங்கினோமா, ஒரு கிளினிக்கை போட்டோமா, கல்லாயை கட்டினோமான்னு இருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இதை செய், முதல்ல பேஷண்ட்டை சமாளிக்கிறத விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை சமாளிக்கிறத விட்டுட்டு அஸ் அ பீடியாட்ரிஷனா, இல்லைன்னா அப்புறம் சொந்தக்காரங்க வாட்ஸ்அப் டாக்டர் இந்த ஆரம்பிச்சாங்களே இவர மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய பேர் கண்டதையும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் டாக்டர் பால் சொல்ற மாதிரி காலையில சாப்பிடாத, சாயந்தரம் சாப்பிடாத, வேக வச்சு சாப்பிடு, நார வச்சு சாப்பிடு, 7 மணிக்கு மேல சாப்பிடவே சாப்பிடாத, இது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும். 7 மணிக்கு மேல யாரு பொங்கல்ல கை வைக்கிறீங்கன்னு பாக்குறேன். இதெல்லாம் படிச்சு பட்டம் படிச்சுலாம் வராதுங்க. சாமர்த்தியமா இருந்தா மட்டும்தான் இவங்களெல்லாம் சமாளிக்க முடியும். ரேணு சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல நம்ம அம்மாலாம் என்ன MBA படிச்சுட்டா வந்தாங்க. ஒருத்தர் சம்பளத்துல எப்படி நம்ம பட்ஜெட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்றோம், எப்படி சாமர்த்தியமா இருக்கிறோம், போற உலகத்துலயும் சரி புது வீட்லயும் சரி எப்படி சாமர்த்தியமா இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி நல்லதை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லி எத்தனை வழிகாட்டினாங்க. அதனாலதான் நம்மளும் இந்த நாட்டுக்கு வந்து தனி ஆளா நின்று எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அதே சமயம் சாமர்த்தியமா புருஷனை எப்படி நமக்கு தெரியாத வேலையெல்லாம் சொல்லி நைஸா தள்ளி விடுறது. என்னங்க எனக்கு பாத்திரம் நல்லாவே கழுவு வரல, எப்படிங்க நீங்க மட்டும் ஸ்மார்ட்டா இப்படி டிஸ்கஷன் இப்படி அடிக்கிறீங்க, எப்படிங்க இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, நான் இப்படி மக்களா இருக்கேனே, அதுக்கு சாமர்த்தியம் தானே. இதெல்லாம் இல்லாம முடியுமா? சில நேரத்துல நாங்க மக்கள் சொல்லி கூட நம்ம எல்லாரையும் சாமர்த்தியமா அவரையும் நம்ப வச்சிருக்கோம்ல இத்தனை நாளைக்கு. இதெல்லாம் தானே சாமர்த்தியம். எல்லா வீட்லயும் இந்த டயலாக் நிறைய தடவை கேட்கணும். சரி, அதை விடுங்க. நம்ம தமிழ் இலக்கியத்திலும் இதென்ன சொல்லியிருக்காங்க, நாலடியார் என்ன சொல்லியிருக்காங்க? நூலறிவு உடையார் பலர், நுண்ணறிவு உடையார் அரிது. புத்தகத்துல படிச்சு வந்தவங்க பல பேர் உட்கார்ந்துருக்காங்க.
ஆனா புத்திசாலித்தனத்தோட பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பல பேர் ரேணு சொன்ன மாதிரி டிகிரி படிச்சவங்க வேலை இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி டிகிரியே இல்லாம இருக்கிறவங்க ஆண்டர்பிரினரா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. என்ன ஒரே வித்தியாசம்? சாமர்த்தியம் மட்டும்தான். புத்திசாலித்தனத்தோட அவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த வித்தியாசமே வந்திருக்காது. சரி, அதை விடுங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி சொல்லிட்டீங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தியும் தெரியும். அவரும் படிக்காம வந்தவர் தான். இப்போ வரப்போற தளபதியும் எடுத்துக்கோங்களேன். அவரெல்லாம் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டா வந்திருக்காரு. அதெல்லாம் ஸ்மார்ட்டா பேசி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தானே வெற்றி நட போட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நமக்கு நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கணும். இப்பெல்லாம் எல்லாத்தையும் படிச்சுலாம் வர முடியாதுங்க. இப்போ ஊருக்கு போகணும்னா 3 நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு ஜெயா சொல்றாங்க. சாமர்த்தியமா நம்ம எடுத்து அதை படிச்சுட்டு போலையா, இதுக்கு வாங்க டிகிரி வாங்கி பட்டம் வாங்கியா போக முடியும்? நான் என்ன தமிழ் லிட்ரேச்சர் படிச்சா இங்க உட்காந்துருக்கேன். தமிழ் படிச்சது 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இதை கத்தி சொன்னா நாளைக்கு உமா கிளாஸ்ல சேர்த்துருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கே சரி நாட்டு எக்ஸாம்பிள்லாம் பல பேர் சொல்லிட்டாங்க. நம்ம வீட்லயே ஒரு சம எக்ஸாம்பிள் இருக்கு. சாமர்த்தியசாலி எப்படின்னா 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படித்தோம். நல்ல பேர் பெற்ற ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஒருத்தர் நல்லா மாங்குன்னு படிச்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எல்லா இதுலேயும் டாப்பர் ஆகி அதே டிகிரி தான் வாங்கினோம். இன்னொருத்தர் ஜாலியாக வந்தார், லைஃப்பை என்ஜாய் பண்ணாரு. சந்தரி சாக்கில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரையும் செட் பண்ணாரு சாமர்த்தியமா. அப்புறம் இங்கே வந்தோம், அது ஒரே கல்வி ஒரே டிகிரி. அப்ளிகேஷனை போடுறோம். நம்ம என்ன நினைப்போம், ஆஹா நம்ம மார்க்கை பார்ப்பாங்க, நம்ம கல்வி இருக்கு, சூப்பராக கலக்கிடலான்னு. பேரை பார்க்குறாங்க, என்னது டாக்டர் லக்ஷ்மி பிரியா செல்வராஜன். இந்த அம்மா வேலையில பேர் சேர்ந்து கூடவே 2 நாள் அதை தள்ளி வை. இந்த பக்கம் பாருங்க, என்னது ஸ்டான்லி, அட நம்மாலு டாக்டர் ஸ்பானிஷா இருக்குமோ. அப்ப ஈயூல தான் இருந்தோம். ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம். அங்கதான் பண்ணாதான் நம்ம தான் ஸ்மார்ட்டா திறமையை யூஸ் பண்ணி எந்த வேலைனாலும் வாங்கிடுவோம்ல. நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்ணிருக்கணும், புருஷன் பேரையாவது சேர்த்திருக்கணும். இல்லையே, ஐ ஆம் வெயிட்டிங் என் திறமைக்கு வரும் அப்படின்னா ஐ ஆம் கம்மிங் சொல்லவே விடலையே, வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால பொங்கல் போல நம்ம வாழ்க்கையில பல தடவை கொதி வரதாங்க செய்யும். அந்த நேரம்லாம் நம்ம காலரை தூக்கிட்டு எனக்கு டிகிரி இருக்குன்னு இல்லாம சாமர்த்தியமா கரண்டி எடுத்து கிளறவன் தான் அடி ஒட்டாம லைஃப்ல முன்னேறி வர முடியும். கல்வி என்பது கருவி மட்டுமே, சாமர்த்தியம்தான் அதை கொண்டு போற திறன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு சாமர்த்தியமா நடுவர் நம்ம பக்கம் சேர் இழுத்து போட்டு உட்காருவாரு நம்புவோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நான் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து அண்ணன் பரணி எங்களை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களை பார்த்தா எங்கெல்லாம் பார்த்தா எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டீம் மாதிரி தெரியுதா? அடுத்து வருது ஏவி கடை 2 பேரும், ஜாக்கிரதை. ரொம்ப அருமையாக லக்ஷ்மி பேசினாங்க. அதே லக்ஷ்மி தளபதி விஜயோட ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்டீங்களா? உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பேர் மாற்றினாரா ஸ்டாலின் சொல்லிட்டு? முன்னாடி தான் சும்மா சொன்னாங்க. ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. இல்லை நோட் பண்ணிக்கிங்களா கார்த்தி? ஓகே உங்கள் வாய்ப்பு இப்போ வந்துச்சு. இந்த கற்றறிந்த சபையினிலே நடுவராக வீற்றிருக்கும் டாக்டர் பாலா MBBS MD DA FRCA FICM இதற்கெல்லாம் மணிவண்ணன் இந்த மாதிரி MBD மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அவருக்கு முதல் வணக்கம். மிகவும் கற்றறிந்ததனால் மிக அருமையான கருத்துக்களை சொல்லி அமர்ந்த எனது அணியினருக்கு வணக்கம். சாமர்த்தியமாக பேசுவதாக தான் கற்று வந்த கல்வியை எட்டி உதைத்து பேசியிருந்திருக்கும் எனது எதிரணியினருக்கு வணக்கம். படித்ததால் மட்டும் வெளிநாட்டிற்கு வந்து படித்ததால் மட்டும் வேலை வாங்கி படித்ததால் மட்டும் நம் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தும் என் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும். நடுவர் அவர்களே, நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கல்விக்கும் சாமர்த்தியத்தையும் சொல்லிட்டு என்னோட வாதத்துக்குள்ள போகலான்னு இருக்கேன். கல்வியில் நிலையாய் நின்றவர்கள் தான் வரலாற்றில் சிலையாய் இருந்திருக்காங்க.
எவ்வளோ ஸ்காலர்ஷிப், சயின்ஸ் ஆகட்டும், லிட்ரேச்சர் ஆகட்டும், எங்கேயாவது சாமர்த்தியசாலிகள் இருக்காங்களா? எல்லாருமே கல்வியில் மிக சிறந்தவர்கள் தான். அதாவது கல்வி வந்து நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்குங்க, பகுத்தறிவு, நமக்கு பகுத்தறிவை அறிவு கொடுக்கும், உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது, கோபதாபங்களை கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுக்கும். ஆனால் சாமர்த்தியம் இருக்கு பாருங்கள், போட்டி போடுறதுக்கு கற்றுக் கொடுக்கும், குறுக்கு வழியில் போகிறதுக்கும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கு தான் சாமர்த்தியம். இப்போ ஆப்போனன்ட் டீம் வந்தாங்க, வந்து நாலடியாரை பற்றி பேசுகிறாங்க, வாரன் பஃபெட்டை பற்றி பேசுகிறாங்க, இல்லை 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறதுக்கு 2 நாள் படிச்சிருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிக்கிறது நம்ம எவ்வளோ படிக்கணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இன்னொன்று, இந்த சாமர்த்தியம் தொழில் சம்மந்தப்பட்டது. அங்கே 2 ஐடி பீப்புள் இருக்காங்க, அவங்க அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. அந்த காது சம்மந்தப்பட்ட மருத்துவர், அவர் அந்த துறையில் சிறந்த சாமர்த்தியசாலியாக இருப்பார். ரேணு இருக்காங்க, லக்ஷ்மி பிரியா குழந்தை மருத்துவத்தில் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. ஆனால் கல்வி எப்படி கிடையாதுங்க, அதுக்கு ஒரு வரைமுறையோ அதுக்கு ஒரு எல்லையோ எதுவுமே கிடையாது. டாக்டர்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், இன்ஜினியர்ஸ் லாயர் ஆகலாம், லாயர் வந்து திரும்பி இன்ஜினியர் ஆகலாம். ஏன் டாக்டர்ஸ் ட்ரம்ஸ் வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், இன்னொரு டாக்டர் ஏஐல கம்போஸ் பண்ணுறாரு. எல்லாம் கற்றல் மேலே உள்ள காதலுங்க. படிச்சுக்கிட்டே இருக்காங்க, கற்றுக்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகிறது படிச்சுட்டு இருக்காங்க. இதை விட என்ன எக்ஸாம்பிள் வேணும்? இன்னொன்று, சாமர்த்தியம் வந்து வயசு சம்மந்தப்பட்டது. வயசு ஆக ஆக சாமர்த்தியம் வீரியம் குறைஞ்சிரும், அதோட விளைவுகள் பலமாக இருக்கும். ட்ரம்ப் ஒருத்தர் தான் எக்ஸாம்பிள், நீங்கள் நியூஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஒரே கேள்வி, இங்கே இருக்கவங்கள எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, இந்த சாமர்த்தியம் இல்லை, இதனால் நான் தோத்துட்டேன் அப்படின்றவங்க கை தூங்க பார்ப்போம். பார்த்துங்க, யாரும் இல்லை. ஆனால் நல்லா கேட்டுங்க, நான் படித்ததுனால தான் ஜெயித்தேன், நான் படித்ததுனால தான் வெளிநாடு வந்தேன், படித்ததுனால சந்தோஷமாக இருக்கணும், கை தட்டுங்க பார்ப்போம். இதை விட என்ன சொல்ல போறீங்க? அப்புறம் பெண்கள் பயங்கர திறமைசாலிகள். அதுவும் எப்படின்னா இது பன்முக திறமை, மல்டி டாஸ்கிங்ல மிக ரொம்ப திறமையா இருப்பாங்க. இந்த இடத்துல கை தட்டாத பெண்களோட கை தட்டலாம். அதுவும் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் போகிற பீக் அவர் ரஷ் ஹவரில் பையன் வந்து யூனிஃபார்ம் கேட்பாப்புல, பொண்ணு டை கேட்கும், ஹஸ்பண்ட் சாக்ஸுக்குன்னு கேட்பாப்புல, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி எவ்வளோ எப்படி கையில் ஃபோனில் ஊரில் பேசிக்கிட்டு, இன்னொரு கையில் வெண்பொங்கலில் பெருங்காயத்தூள், ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் இறங்கும் அவருக்கு. இவ்வளோ திறமைசாலி இருக்காங்க. ஆனால் ஆண்கள் இருக்காங்களா, ஒரு வேலை ஒழுங்காக பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, நான் ஃபோன் எடுப்பேன். ஏன் நேரம் ஃபோனில் டிவியில் பார்த்துட்டிங்களா, மோனிகா மை டியர் மோனிகான்னு சாங் வரும். நான் மோனிகாவை பார்ப்பேன்னா கார்த்திக் ஃபோனை கேட்பேன். சரி, அதை விடுங்க, லேடிஸுக்கு வரும். இவ்வளோ திறமை எப்படிங்க வெளில வந்தது? ஒரு காலத்தில் கல்வியே இல்லாமல் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் வெளியில் இந்த திறமையெல்லாம் வெளியில் எப்படி வந்தது? கல்வி ஒன்று தாங்க. பெரியார் மாதிரி புரட்சிகரமான ஆளுங்களால முதல்ல நீங்கள் படிங்க, நீங்கள் சுய சம்பாதிக்கம் பண்ணுங்க, உங்கள் சொந்த காலில் நில்லுங்க அப்படின்னு பெண்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்த பிறகுதான் அவங்க தாமையும் தெரிய வந்தது. இப்போ இல்லைன்னு வச்சுங்களேன், கல்வி வந்து ஒரு அடிமை சங்கிலி உடைக்கிறதுங்க. அது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு அடிமை சங்கிலி. எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஒரு இனத்திலேயோ இல்லை ஒரு வேலையிலேயே அடிமையாக இருக்கும்போது அதை உடச்சி தரதாங்க கல்வி. இப்போ ஒரு யானையை வந்து சங்கிலியில் கட்டி வச்சுருந்தாங்களாம். ஒரு சின்ன பையன் வந்து அந்த பாகன்ட்டு கேட்டானா, இவ்வளோ பெரிய யானையாக இருக்கீங்க, சங்கிலி அவுக்க முடியாது அப்படின்னா. அது சின்ன வயசுலேயே முயற்சி பண்ணுது, நாங்கள் சின்ன வயசுலேயே கட்டிட்டோம், அது அப்பயே அவுத்து பார்த்துட்டு பெரிய ஆளானாலுமே அதெல்லாம் அதை உடைக்க முடியாதுன்னு அதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, மனநிலை வந்துருச்சு. அது மாதிரி தான் கல்வி இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நம்பிங்கன்னா நீங்களாம் அடிமையாகவே தான் இருப்போம். கல்வின்றது பிரைமரி எஜுகேஷன் சொல்லலை, வெவ்வேறு எஜுகேஷனில் நம்ம வெவ்வேறு துறையில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்படின்னா எவ்வளோ தூரம் தோன்றுறோமோ அவ்வளோ தூரம் தண்ணி வரும். அது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அவ்வளோ தூரம் அறிவு வரும். அந்த அறிவு தகுந்த மாதிரி தான் சாமர்த்தியம். நம்ம நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறானே, ரோடு இருக்கு இல்லையா, அதுதாங்க கல்வி அறிவு. அதில் போகிற சின்ன கார் தான் சாமர்த்தியம். நமக்கு எவ்வளோ வெற்றிகள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மேடு பள்ளங்களை தாண்டி நம்மளால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்க. இப்போ ஒரு இவங்க சொன்னாங்க, பேர் என்ன, 2-3 பேர், அவங்களால நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். சாமர்த்தியத்தில் ஜெயிச்சவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். நீங்கள் இங்கே இருக்கவங்களே என்ன பண்ண முடியாது, அதாவது கல்வினால் ஜெயிச்சவங்கள. அப்புறம் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காருங்க, மருத்துவர். அவர் கண்ணாலேயே பார்த்துருவார், உடனே மருந்து கொடுத்துருவார். பயங்கர சாமர்த்தியசாலி, அவங்கள மாதிரி பயங்கர சாமர்த்தியசாலி. யூகேக்கு வரணும் உடனே விட்டுருவாங்களாங்க. உடனே பிரைமரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பானுங்க, ELTS எக்ஸாம் எழுதினான்னு கேட்பானுங்க, பிளாட் 1 எழுதினான்னு கேட்குறானுங்க, பிளாட் 2 கேட்குறானுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூகே எம்எல்ஏ புதுசாக ஒன்று வந்துருக்குது. இவ்வளவையும் பண்ண எஜுகேஷன் இருந்தால் தாங்க இங்கே வர முடியும். இல்லை நான் எம்பிபிஎஸ் படிச்சிட்டேன், நான் சென்னையிலே சாமர்த்தியசாலியாக இருப்பேன்னு சொல்லாமல் இவ்வளவையும் பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு கல்வி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் இன்னொன்று எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, மெட்ராஸ் போகும்போது இந்த மெட்ராஸ்காரங்களை கொஞ்சம் பார்த்து பழகிக்க, ரொம்ப ஸ்மார்ட்டு சாமர்த்தியசாலிமாங்க. அங்கே உட்காந்துருக்கிற எல்லாம் மெட்ராஸ் கேங்கு. அதுலேயும் நடராஜன் இருக்கா பாருங்க, இந்த காதில் புந்து அந்த காதில் வந்துடுவார். அவர் இஎன்டி கன்சல்ட் பண்ணுவார். அப்புறம் இந்த சாமர்த்தியசாலிகள் செயல்பட அவசரம் கொடுக்க மாதிரி செயல்படுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஒரு எறும்பு கடவுள்கிட்ட வர கேட்டு தான் நான் கடிச்ச சாவணுன்ட்டு, அப்படி ஆகட்டும்ட்டு கடவுள் போயிட்டாராம். அந்த சாமர்த்தியமான எறும்பு போய் ஒருத்தரை கடிச்சிருக்கு, அவன் ஒரே அடி அடிச்சு எறும்பு செத்து போயிட்டான். மேலே போய் கடவுள்கிட்ட கேட்டேன்னா இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னாராம். நீ தான் யாரை கடிக்கணும்னு கேட்கலையே அப்படின்னா. இது வந்து சாமர்த்தியமாக செயல்படுறது நிறைய தவறு நடக்கும். இந்த மாதிரி தப்பாக பண்ணுவாங்க அவங்கெல்லாம். ஆனால் கற்றறிந்து படிச்சோம்னு கல்வினால் கிடைச்ச அறிவு இருக்கு இல்லையா, அது நிலையானதுங்க. அது வந்து நிலையான ஒரு வெற்றியை தந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த இது ஒன்று கடவுள்னோடனே இன்னொரு கடவுள் ஞாபகம், ஒரு கதை ஞாபகம் வந்தது. ஒருத்தன் கடவுளை வேணானா, கடவுள் வந்தாரான், என்னப்பா வர வேணா, எனக்கு அழகான மனைவி வேணும் அப்படின்னு கேட்டானா. உடனே நீ ஹிந்துவாக இருந்தால் அனுஷ்கா தரேன், நீ கிறிஸ்டியனாக இருந்தால் கேத்ரினா தரேன், முஸ்லீமாக இருந்தால் மும்தாஜ் தரேன், யார் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். உடனே அவன் வந்து என் பேர் ரொம்ப சாமர்த்தியசாலியா ராமானுஜ அப்துல் பெர்னாண்டஸ். நான் எவனாவது ஒரு படித்தவன் அப்படி சொல்லுவானா? ஒரு படித்து கல்வியில் அறிவு பெற்றவன் ஒன்றை வச்சே சமாளிக்க முடியலையா? சாமர்த்தியமா பேசும் இப்படிதான் பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. ஒரு விவசாயி நல்ல சாமர்த்தியசாலி தான், திறமசாலி தான், கடின உழைப்பாளி தான். ஆனால் படிச்சிருந்தாருன்னா அவருக்கு மண் ஆய்வை பற்றி தெரிஞ்சிருக்கும், வானிலை ஆய்வை பற்றி தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நலத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குங்க. ஒரு தொழிலாளி ஒரு கடை வச்சிருக்கவர், அவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்தியாவில் இருக்க லா, சட்டம், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. அவங்க சாமர்த்தியமாக இருக்கிறத விட கல்வி அறிவு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொன்று, கல்வியில் கற்று வழி நடந்தோம்னு வச்சுங்களேன், தடுமாறலாம், ஆனால் தடம் மாறாது. இந்த சாமர்த்தியங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு குறுக்கு வழிங்க. அது அதாவது வேகமாக ஜெயிக்கிறது, குயிக்காக ஜெயிக்கிறது. அது வந்து எப்படி மற்றவங்களோட உழைப்பை, மற்றவங்களோட வாழ்க்கையை, மற்றவங்களோட நேரத்தை நம்ம எடுத்துக்கிற மாதிரி. இது ஒரு எனக்கு என்னமோ தெரிஞ்சு ஒரு ஒரு பொய் இல்லைன்னா ஒரு அநீதி, ஒரு அட்டுழியமாக தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு அலங்கார பேர் தான் சாமர்த்தியம். நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கணுங்கிறோம், அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க. நாங்கள் மனநிறைவாக வாழணும்னு சொல்கிறோம், அவங்க மன நிறைவாக வாழணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் படிப்பால் வாழணுன்றோம், அவங்க நடிப்பால் வாழணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிழையின்றி வாழணும்னு சொல்கிறோம், அவங்க பிழைக்கு வாழா போகணும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ஒரு நடுத்தர ஒரு தம்பதி இருந்தாங்களாம். அவங்களுக்கு 3 பொண்ணுமே கல்யாணம் ஆயிடுச்சான். அந்த நிறைய சொத்து இருந்ததுனால அந்த மாமியார் என்ன பண்ணாங்களாம், சரி நம்ம சொத்தெல்லாம் பிரித்து கொடுப்போம், அதுபடி மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம், மாப்பிள்ளை கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் போட்டில் போகும்போது தண்ணியில் குதிச்சிட்டாங்களாம். ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத காப்பாற்றணுன்னே மூத்த மாப்பிள்ளை குதிச்சு அந்த மாமியாரை காப்பாற்றிட்டாங்களாம். உடனே மாமியார் நினச்சாங்க, சரி இவரு கொஞ்சம் சொத்துல பங்கு கொடுப்போம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த மாப்பிள்ளை வெளியில் போனாராம். வெளியில் வந்து ஒரு ஃபோர்ட் கார் தான், ரொம்ப சந்தோஷமாயிட்டார். பட்டா அதில் வந்து மாமியாரின் நண்பளிப்பு மாப்பிள்ளைக்கு இருந்து தான். சரி இவர் அடுத்த வாரம் போட்டு தான் சரி 2வது மாப்பிள்ளையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பி தண்ணிக்குள்ள வந்துட்டான். அந்த மாமியார் ரொம்ப சாமர்த்தியமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. 2வது மாப்பிள்ளையை வேணும் குதிச்சு காப்பாற்றிட்டான். பார்த்தா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரி இந்த மாப்பிள்ளைக்கு நம்ம சொத்து கொடுப்போம்னாங்களாம். அது பார்த்தா ஒரு ஹோண்டா கார் இருந்து தான், இது மாதிரி மாப்பிள்ளைக்கு மாமியாரின் நண்பளிப்பு. சரி இன்னும் ஒரே ஒருத்தர் 3வது தான். அடுத்த வாரம் போகும்போது மாமியார் திருப்பியும் தண்ணிக்குள்ளே குதிச்சு தான் 3வது மாப்பிள்ளை பார்த்துட்டு உன் பொண்ணை வச்சு நான் சமாளிப்பேன் நீ போமா அப்படின்ட்டு விட்டு போயிட்டான். மாமியார் இறந்து போயிட்டான். கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் காலையில் லம்போகினி கார் இருந்து தான். மாப்பிள்ளைக்கு மாமா போட்டு கதை ஏன் சொல்றானா, இதெல்லாம் நான் நகைச்சுவை சொல்லுவேன்னா அதனால சொன்னேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. இந்த மாதிரி சாமர்த்தியமா செயல்பட நட்டாத்துல தான் கிடக்கணும். நல்ல அறிவுபூர்வமா சிந்திச்சு எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கார்த்தி வந்து ரொம்ப அருமையாக கல்வி தான் வாழ்க்கை முன்னேற கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசினார். அவர் என்ன சொன்னார்னா வந்து கல்வி தான் வந்து நேர்வழி, சாமர்த்தியம் எல்லாம் குறுக்கு வழி, எல்லாமே வந்து சாமர்த்தியக்காரர்கள்லாம் வந்து அவர் என்ன இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா ஏமாற்றுக்காரர்கள், மற்றவங்களை ஏமாற்றி தான் வந்து அவங்க வந்து சாமர்த்தியமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு நல்ல எடுத்துக்கால. அந்த காலத்தில் நம்ம வந்து இது புலவர்கள்லாம் அரசனை பற்றிலாம் நிறையா பாடியிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி அரசனை நான் வச்சுருக்கோம், எல்லாமே புலவர்கள் தான் வந்து நிற்கிறாங்க. அதை வந்து அப்படி இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. கல்வி படித்தா தான் வந்து எப்போவுமே நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நிறையா நம்ம ஃபங்க்ஷன்லேயே வந்து திருவள்ளுவர் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் பற்றி
நிறைய பேசியிருக்காங்க. அது வந்து அவர் வந்து கல்வி தான் நிலையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், இந்த பக்கம் அப்படி இல்லை சாமர்த்தியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக கிருஷ்ணா வரார். வணக்கம் நடுவர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மிக சாமர்த்தியமாக இத்தனை டிகிரிகளையும் நீங்கள் எப்படி எடுத்தீர்கள் என்று எனக்கு வியப்பாக உள்ளது. இதுவே உங்களது சாமர்த்தியத்தை காட்டுகிறது. உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து டிகிரிகளையும் நீங்கள் மிக சாமர்த்தியமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். எனது வாழ்த்துக்கள். முதல் குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு என்றால் இது வந்து குறுக்கு வழியில் செல்வதுதான் சாமர்த்தியம் என்று. நாம எந்த ஒரு திருடனையும் பார்த்து நீ பெரும் சாமர்த்தியசாலி என்று சொல்லாது. திருடன் தான். சாமர்த்தியம் என்பது என்னது? அது வந்து நமக்கிட்ட இருக்கிற கருவிகள். கல்வி ஒரு முக்கியமான கருவி. அதை எப்படி பயன்படுத்தி நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்பதுதான். வாழ்க்கை தரம் பலதரப்பட்டோம். நமது ஜாப்ல முன்னேறலாம், பணத்தில் முன்னேறலாம், வாழ்க்கை தரத்தில் முன்னேறலாம், இல்லற வாழ்க்கையின் அமைதியில் முன்னேறலாம், பலதும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் ஒரு அடித்தளம், முக்கியமான ஒரு தேவை. நாங்கள் வந்து சாமர்த்தியத்தின் வந்து குறுக்கு வழி என்று சொல்வதில்லை, அதே நேரத்தில் கல்வி தேவையில்லை என்றும் சொல்வதில்லை. கல்வியோடு சாமர்த்தியம் இருந்தால் அது முன்னேறுவதற்கான ஒரு நல்ல ப்ளூ பிரிண்டை அமைத்து கொடுக்கும் என்று தான் சொல்றோம். எனது வாதம் பெரும்பாலும் எனக்குன்னு ஒரு வாதம் இல்லை. இவர்கள் சொல்லும் வாதத்தில் இருக்கும் குறைபாடுகளை கூறுவதற்கே இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா என்னவரை பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுலேயே எனது சாமர்த்தியம் சிறிது தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நிறைய பேர் அவர்களது முன்னுரையில் இதுதான் கூறுகிறார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் வந்து தனது பிள்ளைகளுக்கு எதுக்கு கல்வியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று. அது முக்கியமான ஒன்றுதான். கல்வி வந்து ஒரு ஃபவுண்டேஷன், அது எல்லாருக்கும் தேவை. ஆனால் சாமர்த்தியம் இல்லாமல் அவர்களால் முன்னேறுவது மிகவும் கடினமான ஒன்று. நம்ம வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நம்ம வந்து ஸ்கூலுக்கு மட்டும் போகிறது கிடையாது, நம்ம பல இதையும் கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கு நேரமின்மை கரெக்டாக எடுக்கணும், நேரத்தில் போகணும், அவங்க எப்படி நல்ல உணவுகள் பண்ணணும், எப்படி வெளியில் போயிட்டு நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த சாமர்த்தியம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி போய் தேடி அவங்க கற்றுக்கலாங்கிறத தான் நம்ம முக்கியமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இங்கெங்கே எங்கிற தகவல் இருக்கோ அதை நீ போய் சாமர்த்தியமாக அதை பெற்றுக்கொள். அப்போதான் உனக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. நிறைய சொன்னாங்க சூரியன் போல அப்படின்னு கல்வி. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாங்குவேஜ் படித்தேன். நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 2 வருஷத்தில் இது இப்போ சரியில்லைப்பா, நீ இதை படினாங்க. அப்புறம் நான் அதை படித்தேன். அப்புறம் இது போச்சுப்பா, நீ இது படி, இதுதான் லேட்டஸ்ட்டுன்னாங்க. அப்புறம் அதை படித்தேன். இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேங்க. சத்தியமாக என்னால் முடியலை. அதனால் அது சூரியன் போல எல்லாம் கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம தேடி போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் சாமர்த்தியம் அப்படி கிடையாது. ஒரு தடவை நம்ம சாமர்த்தியமாக சிந்திக்க தொடங்கிட்டோம்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். அது தீக்குச்சி போல எல்லாம் ஒன்றும் கிடையாது. தீக்குச்சியை இருந்தாலும் பரவாயில்ல தான், அந்த விளக்கை எழுத்திக்கிட்டே இருக்கலாம். நம்ம எத்தனை தடவை வேணாலும் ஏற்றலாம், எங்கே வேணாலும் ஏற்றலாம். ஸோ சாமர்த்தியம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது. வேற நிறைய சொன்னாங்க. ஐடி லேடரில் ஏறி செல்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கில்லாக எடுத்துக்கிட்டே வரணும்னு. கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஆனால் சாமர்த்தியம் இல்லாமல் வெறுமனே இந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அந்த வேலை கிடைக்குமான்னு. இருக்கிற 10 பேரில் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது. சாமர்த்தியசாலிக்கு கொடுக்குறாங்களா இல்லை டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால வாழ்க்கையில் முன்னேற தேவைப்படுறதுக்கு சாமர்த்தியம் முக்கியமாக நமக்கு கை கொடுக்கும். கல்வி கை கொடுக்காதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு சாமர்த்தியம் மிகவும் அவசியம். வேற என்ன? நம்ம கிரிக்கெட்டில் ராகுல் டிராவிட், வெரி குட். இது வரைக்கும் ராகுல் டிராவிட் ஷாட்னு நான் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் ஸ்கை ஷாட், டில்ஷான் ஸ்கூல், இந்த மாதிரி பலதரமான தனக்கு கற்றுக் கொடுத்த முறையை தாண்டி தனது திறமையை அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து ஷைன் பண்ணுறது தான் அந்த சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியசாலிகள் பலர் இருக்காங்க. ராகுல் டிராவிடும் ஷைன் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராகுல் டிராவிட் தான். மானா இந்த மாதிரி ஃப்ளாஷி பிளேயர்ஸ் பல பேர் வந்து இந்த ஐபிஎல்னால ஷைன் ஆகிட்டு இருக்காங்க, ஷைன் ஆகவும் செய்வாங்க. அது அவங்களோட சாமர்த்தியம். கற்றுக் கொடுக்கறதை எப்படி அவங்களால யூஸ் பண்ண முடியுதுங்கிறத வச்சு தான் போகுது. இதற்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? வேற வந்து கோட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க திருக்குறள்லேருந்து எல்லாமே. எனக்கு திருக்குறள்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி சுத்தமாக புரியாத ஒன்று வந்து இவ்வளோ விளக்குறாங்க அப்படின்னு. ஸோ கல்வி உங்களுக்கு அந்த திருக்குறளை கற்றுக் கொடுக்குது. ஆனால் உங்களோட வாழ்க்கை தரத்தை அது உயர்த்துது. அந்த கல்வினால கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு தேவைப்படும் இடத்துல எப்படி நீங்கள் அதை உபயோகப்படுத்துறீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு அது வந்து பயன்படுது. ஆகையினால் டிகிரி ஹோல்டர்ஸ்னால வந்து சக்ஸஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. இருக்கிற எல்லா டிகிரி ஹோல்டர்ஸும் சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஆனால் ஐ கேன் ஷூர்லி சே
நிறைய சாமர்த்தியசாலிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது நம்ம நினைக்கிற இமயமலையை எட்டலைனாலும் அவங்களால எவ்வளோ தூரம் அவங்களால எட்ட முடியுமோ அந்த உயரத்துக்கு எட்டி இருப்பாங்க. இதற்கு மேலே எனக்கு வந்து அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை. கார்த்திக் அவர்கள் சரவெடி மாதிரி நிறைய சொல்லிட்டாரு. என்னால் நோட்ஸ் கூட எடுக்க முடியல. அதனால அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு என்னால் வைக்க முடியல. இதோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி, செவி சாய்த்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி உரையை முடிக்கிறேன். அருமையான பேசுறீங்க கிருஷ்ணா. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து கல்வி வேணும், பட் கல்வியை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சாமர்த்தியம் கண்டிப்பாக தேவை. வெறும் கல்வி மட்டும் பத்தாது. ஏட்டு சுரக்காய் கறிக்குலவாது. அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு சாமர்த்தியம் தேவை அப்படிங்கிற மாதிரி நல்லா அழகாக சொன்னார். கிரிக்கெட் அவர் என்ன சொல்கிறேன்னா வந்து டெஸ்ட் ராகுல் டிராவிட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட். இது வந்து நம்ம அதை வந்து கல்வி சாமர்த்தியம் வந்து T20 அது மாதிரி வந்து மாறிட்டே இருக்கும். T20 விளையாடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய சாமர்த்தியம் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டெரக்டாக வந்து T20 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பரணி ரெடியா? வாங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெற்கு வேல்ஸ் தமிழ் சங்கத்துக்கு நன்றி ஒரு 2-3 விஷயத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து இந்த மாதிரி வருஷம் பொங்கலில் வந்து அவங்க பட்டிமன்றம் நடத்துறது. இந்த பட்டிமன்றம்ங்கிறது எந்த மொழி கலாச்சாரத்துலேயும் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து இந்த பட்டிமன்றம். அதை வந்து அவங்க வந்து வெறும் எவ்ரி இயர் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு வாட்டியும் பட்டிமன்றம் நடத்தும் போது படிக்காதவங்க நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வராங்க. ஒருத்தர் நாலடியாரை படிச்சுட்டு வந்திருக்காங்க, சில பல பேர் திருக்குறளை படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு ஏறட்டும் அப்படின்னு அவங்க வந்து உதவி பண்ணுறது, அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்காங்க. நான் உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் திருக்குறள்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். வாழ்க்கையில் வந்து 1000 எதிர்பார்ப்புகளோடு வாழலாங்க, ஆனால் ஒருத்தரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாதுங்க. இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான திருக்குறள் மூலமாக ரொம்ப ஈஸியாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்பதை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் இருக்க 7 சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்களில் கூட கால் இருக்காது. துணை எழுத்து இல்லாத ஒரு சில திருக்குறளில் இதுவும் ஒன்று. கல்வியோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற அந்த திருக்குறளில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ படிச்சின்னா மற்றவனை நம்பி வாழ வேண்டாம், மற்றவன் காலில் நீ உன் சொந்த காலில் நிற்கலாம்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணா தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்குங்க, சாமர்த்தியம் வந்து இந்த மாதிரி காக்கா பிடிக்க கற்றுக் கொடுக்கும், பரணி இப்பயே சேரை இந்த பக்கம் போடுங்க, இந்த மாதிரி மரட்டை கற்றுக் கொடுக்கும். அப்புறமா வந்து கஷ்டப்பட்டு படித்து இத்தனை பட்டங்களை வாங்கினா கிருஷ்ணா கேட்குறாரு, எப்படி வாங்கினீங்க? அவர் என்ன படித்து வாங்கலையா, இல்லை கவர்மெண்ட் பணியா வாங்கினாரு? அதுதான் சாமர்த்தியத்தை சொல்லி கொடுக்கும். நீங்கள் இன்னொரு திருக்குறள் சொல்கிறேன், நல்லவர் கண் பட்ட வறுமை இன்னாதே நல்லாக்கான் பட்ட திரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்றவர்கள்கிட்ட இருக்கிற வறுமையை விட கல்லாதவர்கிட்ட இருக்கிற செல்வம் மிக கொடுமையானது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சாமர்த்தியத்தை வச்சு மட்டும் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். கொடுமைகள் அங்கே நல்லா சேர்ந்து நிற்கும். அப்புறம் வந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. யாரை அடிக்கணும், எங்கே காக்கா பிடிக்கணும், ஒழுங்காக குடும்பத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த சாமர்த்தியத்துலேருந்து வர்றது தான். இதெல்லாம் ஒழுங்காக படிச்சிருந்தாலும் இதெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணா சொல்கிறாரு, அதை படிக்க சொன்னாங்க, இதை படிக்க சொன்னாங்க, அதை படிக்க சொன்னாங்க, எதையாவது ஒழுங்காக படித்தாங்க? படிக்கிறத ஒழுங்காக படித்தா முன்னேறலாங்க. அப்புறமா வந்து ப்ரமோஷன் கிடைக்கல, காசு வரல. செல்வம் சேர்க்கறது மட்டும் கல்வியோட பணி கிடையாதுங்க. வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும், ஒழுக்கத்தை கற்றுக்கணும், மனிதன் வந்து முன்னேறணும். இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்கறது தான் கல்வி. அது வந்து சாமர்த்தியம் மட்டும் சொல்லி கொடுக்காது. இது கிருஷ்ணா வந்து அவங்களுக்கு தான் பேச நினச்சா பர்சனில் எங்களுக்கு பேசியிருக்காரு.
சாமர்த்தியம் ஒரு கருவின்னு அவரே சொல்லிட்டாரு. எக்ஸாக்ட்லி, நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். சாமர்த்தியம் ஒரு கருவி, அதை வழிகாட்டுவது கல்வி. ஆமாம், இப்போ சாமர்த்தியம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சாமர்த்தியசாலிகள் எவ்வளோ சீக்கிரமாக பணம் சேர்க்க முடியும்னு நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. ரோட்டில் கடை போட்டு கல்நார் தைலம், காற்று நன்றாக பிரிய கல்நார் தைலம் வாங்குங்கள் அப்படின்னு விற்பாங்க. ட்ரெயினில் வந்து கன்னடத்தை பைங்கிலி சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பான்னு விற்பாங்க. பொருளை வித்தி காமிக்கிறேன், இந்த மணிக்கட்டில் கட்டிட்டு போங்கன்னா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்வான். படித்தவனை கவட்டை நான் ஏன்டா நடுக்காட்டில் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்பான். இதெல்லாம் தான் சாமர்த்தியம் சொல்லி கொடுக்குது. இவங்க அங்கே உட்காந்துருக்காங்க, 2 பெண்மணிகள் உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கவே கூடாதுன்னு இருந்ததுங்க. ஒரு அடிமைத்தனம், அவங்கள வந்து சாப்பாட்டுக்கு, கட்டிலுக்கு, தொட்டிலுக்கு, இதுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதை உடச்சி வெளியே வந்தது எதனால்? அவங்க எப்போ படிக்க ஆரம்பித்தாங்களோ அப்பத்துலேருந்து தான் அதெல்லாம் உடச்சி மேலே வந்தாங்க. ஒரு எப்போ பார்த்தா ஹாப்பி விமன்ஸ் டே, ஹாப்பி விமன்ஸ் டேன்னு வரும். அதில் குறிப்பிடுற ஒரு முக்கியமான பேர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1900s முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து டாக்டராக பஞ்சு வெளியே வந்தவங்க. இந்த மாதிரி கல்வி வந்து அடிமைத்தனத்தை உடைத்து வெளியே வர வைக்குது. நம்ம கார்த்திக்கும் அதை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரலாறுல கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு நெசவாளி ரொம்ப சாமர்த்தியமாக பஞ்சுலேருந்து துணியை செஞ்சு கொடுப்பான். ஒரு உழவாளி சாமர்த்தியமாக நெல்லை அரிசியாக்கி குடிப்பான். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு நல்ல அரிசி வாங்கி கொடு, நீ ஆனால் அங்கே தான் இருக்கணும், நீ இந்த பக்கம் வந்தால் தீட்டு, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி வளர்த்து வந்தாங்க. அதுதான் உண்மைன்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு வேறு இருந்தது. அதையெல்லாம் உடச்சி அவங்க மேலே வரத்துக்கு எப்போ அவங்க கல்வி அவங்களுக்கு சேர ஆரம்பிச்சதோ அவங்க அந்த அடிமைத்தனத்தை உடைத்து மேலே வந்தாங்க. இந்த மாதிரி வந்து கல்விங்கிறது நமக்கு வந்து பண்பை சொல்லி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலா வந்து எங்கள் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. இந்த கல்வியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஏஞ்சி வணக்கம் சொன்னாங்க எல்லாருக்கும், ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி நல்ல பண்புகளை வந்து கல்வி தான் சொல்லி கொடுக்கும். அடாவடி தரத்து தான் சாமர்த்தியம் சொல்லிக்கிறோம். என்னையாங்க தாக்குறீங்க? அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த காமராஜரையே சொல்லுவாங்க, படிக்காத விதை. ஒன்றும் இல்லைங்க, படிக்காமல் வந்து ஜெயிச்சு வந்தவங்கள விரல் விட்டு எண்ணி விடலாம். இந்த மானுட திரள் அவங்களுடைய வந்து லெஸ் than 1% தான் அவங்க இருக்காங்க. அவ்வளோ சொல்கிறீங்களே காமராஜர், அவர் 3 வருஷம் தான் சிஎம் இருந்தார். அந்த 3 வருஷத்தில் 1500 பள்ளிகளை அவர் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டுருக்காரு, மீட்டிங்கு போயிட்டுருக்காரு. ரயில்வே கேட் சிக்னலில் கார் நிற்குது, அங்கே ஒரு பையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். இவர் இறங்கி போய், என்னடா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இந்த மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருக்கியன்னா, அந்த பையனுக்கு இவர் காமராஜரை யாருலாம் தெரியாது. அவன் வந்து நான் மாடு மேய்க்கலன்னா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பேன், யார் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்போ அவர் ஆரம்பித்து வச்சது தான் அந்த சத்துணவு. அந்த சத்துணவு இப்போ வளர்ந்து முட்டைகளை சேர்த்து இப்போ வந்து காலை உணவு, இப்படி பல விஷயங்கள் வந்து முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கல்வி வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கு. சாமர்த்தியம் என்பது கல்வி இல்லாமல் நீங்கள் சாமர்த்தியத்தை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தவறான பாதைக்கு தான் சென்று போயிட்டுருக்கோம். ஆனால் கல்வி இருந்தால் சாமர்த்தியமும் அதை தொடர்ந்து இயல்பாக வளர்க்கிறது. படித்து என்னச்ச கிழிச்ச அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் ரொம்ப பேசுவாங்க, இந்த சாமர்த்தியசாலிகள் நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து கீழே விழுந்தால் அவங்கள வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு அங்கே பதவியும் செல்வமும் இருக்கும். ஆனால் எல்லா மனிதர்களும் தூக்கி விழுந்தால் தன்னம்பிக்கை கொடுத்து அவங்கள உயர்த்துவது கல்வி மட்டும்தான். இப்போ இங்கே இத்தனை பேர் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். எல்பியோ வந்திருக்காங்க அங்கேருந்து. அவங்க சொன்னாங்க இன்டர்வியூவில் போனால் என்ன அது கேட்பாங்க இது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் ஆனாங்கன்னு கேளுங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இன்டர்வியூவில் செலக்டே ஆக மாட்டாங்க. இத்தனை பெண்கள் இங்கே வந்திருக்கீங்க. எத்தனையோ பேர் அவங்களுடைய சொந்த அப்பா அம்மா அப்புறம் வீடு அதெல்லாம் விட்டுட்டு தனியாக இங்கே வந்து படித்து ஜெயிச்சு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த தன்னம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு? கல்வி மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் சாமர்த்தியம் என்பது ஒரு குறுக்கு வழி,
ஆனால் சாமர்த்தியத்தை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு கல்வி தான் உதவும், கல்வி தான் வாழ்க்கையில் முன்னேற அவசியமானது, சாமர்த்தியத்தை விட என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசுகிறீங்க பரணி. ஸோ அநேகமாக வந்து கல்வி பக்கம் இழுத்துட்டான்னு நினைக்கிறவர். பார்ப்போம் என்ன நடராஜ் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். கல்வி வந்து 100% வந்து கல்வி 1% தான் வந்து சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரணி. அதே மாதிரி வந்து ஒரு காமராஜர் வந்து படிக்காத மேதை, பட் அந்த படிக்காத மேதைக்கே வந்து கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சனால தான் வந்து அத்தனை ஸ்கூல் ஓப்பன் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நடராஜ் சார், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஓகே, ஸோ there's no final round up. உங்களோட முடிச்சுட்டு நான் சொல்லுங்கள். இனிய பொங்கல் வாழ்த்துக்கோங்க அனைவருக்குமே நண்பார்ந்த வணக்கம். முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி பரணி சொன்னார், காமராஜர் வந்து 3 வருஷம் தான் படித்தார். நீங்கள் நெட்டில் பார்த்தா படிக்கிறீங்க, அவர் 9 வருஷம் ஆண்டுருக்காருங்க. அதையே ஒழுங்காக படிக்காம 3 வருஷம் தான் படித்தா அதான் அவரு படிக்காதவங்க. நீங்க வந்து அவர் ஸ்கூலெல்லாம் தந்தாரு, சாப்பாடெல்லாம் போட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா அவர் பாரத ரத்னா வாங்குறத பத்தி சொல்லவே இல்லை. அது அவர் திறமையில தான் படிச்சதுனால வருது. ஓகே, அவர் கிங் மேக்கர்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் லால் பகதூர் நேரு செஞ்சதுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவர் தான் மெயின் இதாக இருந்தார். அவர் ஆட்சியில் இருக்கும் போதே அதை விட்டுட்டு ஸ்டேட் முன்னேறணுங்கிறதுக்காக விட்டுட்டு பக்தவச்சலம் வந்து சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் தான் வந்து அனாதர் ஆனார். அதெல்லாம் விட்டீங்க. முட்டை போட்டாரு, சாதம் போட்டாரு, பள்ளிக்கூடம் திறந்தாரு. அவர் 13 டேம் திறந்தாங்க அவர் பீரியட்ல. அடுத்த வருஷத்துல வந்து 3 டேம் தான் இது வரைக்கும் திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரி தூக்குறது, குளம் கட்டுறது, இதுதான் அடுத்த ஆட்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. சரி, ஒன்னொன்னு சொல்றாங்க, இங்க வந்து பட்டிமன்றம் பேசலான்னு சொன்னா வரிசையெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறீங்க. பாட்டு பாட சொன்னா டான்ஸ் ஆடுறது, இது என்னது இது? சரி, நான் எதுவுமே படிக்கலீங்க. ஓகே, நான் வந்து எங்க வீட்டில் நடந்தது இதை மட்டும் நான் சொல்றேன். ஓகே, என் கசின் ஒருத்தர் சாரடை பண்ணணும்னு வச்சுருக்காரு. இது வந்து அவர் வந்து என்னோட 7-8 வருஷம் பெரியவர். அவர் வந்து சாரடை பண்ண முடிச்சுட்டு he was going for his first job போகிறார். அங்கே போனோன்னா இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்காங்க. ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. செலப்பாட்டில் சூட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்துருக்காங்க. அவர் வந்து அந்த போராடி வந்தார். ஸோ வந்து இது வந்து ஷார்ட் இன்டர்வியூ, எனக்கு டைம் இல்லை, நான் போகணும். சரி, இந்த கம்பெனி வந்து 27 லட்சம் வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதில் வந்து 42 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த இடத்துல கம்பெனி 3 இடத்துல இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, இதுக்கெல்லாம் அதை கட்டணும். அதெல்லாம் சரி, எவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டணும் அப்படின்னாங்க. 6 கால்குலேட்டர் எடுத்தாங்க. முன்னாடி பழைய சூப்பர் கால்குலேட்டர் இருக்கும், அதில் டியூஷனில் போட்டு தான் சில பேர் பேப்பரில் எடுத்து எதாக ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம ஒரு பக்கம் இது போய் எழுச்சி ஒருத்தர் போய் கேட்டார், சார் நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னா. படிக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒன்றே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். நீங்கள்லாம் சொல்றீங்க நான் படித்தா முன்னேறிக்கலாம் அப்படின்ட்டு. படித்தாலாம் முன்னேறுறாங்களா? படித்து திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கேயே வந்துருக்கிறாங்க. ஓகே, இதுவே அப்படி ஒரு ஊரில் பாருங்க. சார் நீங்கள் அப்போலோ போகிறீங்க, எங்கள் அப்பா நான் கூப்பிட்டு போனேன் செக்கப்புக்காக. வரிசையை போட்டுக்குது. கார்டியாலஜிஸ்ட்டு அவன் பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு எல்லாம் போட்டு எல்லாருமே டிஎம் கார்டியாலஜி தான், எல்லாரும் படித்தவங்க தான். பட் திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ப்ரைம் டைமில் இருக்கிறாங்க, ப்ரைம் ஏரியாவில் இருக்காங்க. பின்னாடிலாம் வந்து 2:30 3:30 மணி வரைக்கும் பின்னாடி இல்லாட்டி பெரிஃபெரி இருக்க அப்போல்லாம் இந்த இடத்துல ஜாலி கொடுக்குறாங்க. ஸோ படிக்கிறதுனால ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக், இன்றைய சூழலில் முன்னேற என்ன வேணும்? கல்வியா சாமர்த்தியமா? அதையே படிக்காம நீங்க வந்துருக்கீங்க 3 பேர் 4 பேரும். இப்போ கூட நான் சொல்றேன், நம்ம இந்தியன்ஸுக்கு கட்சி மாறுறது ரொம்ப டிஎன்ஏலே இருக்கு. 2 சேர் இருக்கு, வந்து உட்காந்துங்க பேசுங்க. நான் முதலியே சொன்னல, அவர் சகுனி மாதிரி இழுத்துருவாங்க. அடுத்தது
நவம்பரா டிசம்பர் 2023 சென்னை ஒரே மழை வெள்ளம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்குலாம்? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வெள்ளம் வந்து ஒரு 215 வந்துச்சு. இப்போ வந்து 222 வந்துச்சு. ஸோ அந்தப்போ போனப்போ நானும் எங்கள் அப்பாவும் போய் உட்காந்துருந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு ஜான்னு ஒரு டிரைவர் இருக்கார். அவர் ஒன்றும் 6வது 7வது தான் படிச்சிருக்காரு. ஸோ எங்கள் குடும்பத்துக்கே அவர் தான் டிரைவர். ஸோ ஒரு 4 நாள் கழிச்சு வந்தார். சார் உங்கள் வீட்டிலலாம் மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு அப்படின்னாரு. அவருக்கு இருந்து ஒரே ஒரு மைக்ரோவேவ் தான், அதுவும் அடிச்சு போயிடுச்சு, வேணா போயிடுச்சு. இல்லை ஜான் இப்போ தான் வாங்க போகிறீங்களா அப்படின்னு. ஏன் சார் சும்மா இரு சார், இப்போ தான் சுடுசோறு கிடைக்குது டெய்லி இதுக்கு மட்டும் சுட வச்சு சோறு போட்டுருந்தாங்க. பரவாயில்லப்பா, இப்போ வாங்கினா ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னா. இல்லை சார் இன்னும் தான் சார் நிவாரண நிதி வரும், அப்படியே இல்லைன்னாலும் 3 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது, எவனாலும் ஒரு கட்சிக்காரன் மைக்ரோவேவ் கொடுக்க போகிறான், அது வாங்கிட்டா போச்சுருந்தாரு. அவன் படிக்காதவன் தான் சார், எவ்வளோ திறமையா ஒரு மைக்ரோவேவுக்கு இப்படி ஆரம்பிக்கப்படுற பாரு. 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இருக்குங்க. அப்போ வந்து அப்போ தான் கடைசியாக வண்டி ஓட்டினேன். அதுக்கு நிறுத்தினாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் ஜெயஸ்ரீ வந்து காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு. ஸோ ஜெயஸ்ரீ பசங்க எல்லாம் இருந்தாங்க. நான் ஒரு அங்கே போய் ரொம்ப போர் அடிக்குமே தான் 4 நாளைக்கெல்லாம் சுற்றிட்டு பசங்க கூட கடைசியாக ஒரு நாள் போனாங்க. அன்றைக்கி பார்த்து டிரைவரை வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தேன், வருவானா வரமாட்டானான்னு தெரியன்ட்டு சரி நான் பொறுமையாக ஓடிட்டு போயிட்டேன். பூந்தமல்லி தானோட சரி கும்பல் கம்மியாக இல்லைன்னு கொஞ்சம் வேகமாக போனேன். டப்புன்னு 2 ஏட்டுங்க கை காய்ச்சி முடிச்சிட்டாங்க. அதுவும் எங்கள் அப்பா வந்து இந்த ஃபாரின்லேருந்து இருந்தால் போகணும் வந்துமா அப்படி முன்னாடி பின்னாடி 2 ஸ்டிக்கர் விட்டார், டாக்டர் கெத்தாக இருக்குங்கிற மாதிரி. சரி அவன் பிடிச்ச உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்ம நீங்கள் மாட்டணும். அவன் வந்து அடுத்து என்ன கேட்க போகிறான், லைசன்ஸ் இருக்காங்க போகிறோம், ஃபாரின் லைசன்ஸ் சொன்னால் முடிஞ்சு 15,000 20,000 என்னவோ கேட்க போகிறான்னு நினச்சிருந்தேன். அவன் வந்து சொன்னான், சார் படித்த மாதிரி நீங்கள் இவ்வளோ வேகமாக வரீங்க டாக்டரா அப்படின்னு. என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா வேறு விட்டார். ஆமாம் சார் அப்படின்னு. சரி இல்லை ஏன் இவ்வளோ வேகமாக வரீங்க அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இந்த ஆளுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி தான் சார். நாங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனேன் சார், ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறதுக்கு. நான் வேகமாக போவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அவ்வளோதான். அவனே நினச்சான், சார் இது இவ்வளோ திறமையாக பேசுகிற சரி போனால் போது இன்னும் பண்ணாதேன்னு. அப்போ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி படிக்கிறது இல்லைங்க. எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறதா தப்பிக்கிறது. ஓகே, எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? அந்த ஒரு தடவை தாங்க சார், அதுக்கு திரும்பி கொடுத்தா அன்னைக்கு பயந்ததை தான் உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பட்டி எடுக்கிறது கிடையாது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வயருக்கே ஆடுது, கையில் நடுது. சரி, இப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கலாம் either டாக்டர்ஸாக இருக்கீங்க, அக்கௌண்டன்ஸு ஆர் இன்ஜினியர்ஸ். இதுதான் இங்கே இருக்கிற 90% ஆஃப் பீப்புள் ஆர் 100% ஆஃப் பீப்புள். நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும் இங்கே வந்துருக்கக்கூடாது. திறமை இருந்தால் தான் இங்கேயே வந்துருக்க முடியும். நம்ம வந்து டிகிரியே சேர்ந்துருக்கோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒன்று வச்சுருக்கீங்க. யாருக்காவது வந்துருக்காது, யாருக்காவது இந்த 7 கலர் வந்துருக்குதா? ஒருத்தருக்கும் வந்துருக்காது. சாமர்த்தியமாக அந்த வாத்தியார் பார்க்குற சமயத்தில் ஒரு 20 ரூபா கொடுத்தாதான் அந்த லேப் அட்டெண்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவன் சர்டிஃபிகேட் வச்சுக்குவோம். அதை வச்சு தான் நீங்கள் டிகிரியாக வாங்கியிருப்பீங்க. எம்பிபிஎஸ்சி ஜாயின் பண்ணதே அதில் தான் வந்துருப்பீங்க. இல்லாட்டி ஒன்றும் முடிய முடியாது. குறுக்கு வழி இல்லைங்க, சாமர்த்தியமாக இருக்கணும். ஏன் குறுக்கு வழியாக தான் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். 1 செகண்ட் 2 செகண்ட் 3 போக வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. இங்கே நிறைய பேர் டெலிவரிக்கு அவங்க அம்மா அப்பா வந்துருப்பாங்க. அது வந்துருக்காங்க நிறைய குவாய்ட் ஃபியூ would have come. டெஃபினட்டாக யாரும் கம்மியாக இருக்கீங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. அம்மா அப்பா வந்துருப்போம். முதல்ல என்ன சொல்லுவீங்க, அம்மா அவன் வந்து ஃபோன் அடிப்பானுங்க, வந்து கேட்பானுங்க இன்டர்வியூவில் எதுக்கு இங்கே போகிறேன்னு. தப்பி தவறி போட்டு நான் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லாது, கொடுக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க. உடனே டக்குன்னு மாப்பிள்ளை வந்து பிடுங்குவார். மாமி அடிச்சு கூட கேட்பான், படிக்காது கேட்கறது அடிச்சு கூட கேட்பான். தப்பி தவறி கூட சொல்லிடாங்க. அங்கே போய் கேட்கறது வந்து ஏங்க நீங்கள் வந்து why are you going to US or UK அப்படிமா வந்து I'm going to look at the lovely country அப்படிமா. How much you got? I've got 5,000 pounds. Okay, you go அப்படிமா. சொல்லிருக்கானே இல்லை. ஒழுங்காக படித்ததை மட்டும் இருந்ததுன்னா you can't survive. You cannot make it here. சாமர்த்தியம் இருந்தால் மட்டும்தான். உண்டா இல்லையா? இல்லையா?
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹோம் ஆஃபீஸ் கைடன்ஸ் படித்து தானே போனீங்க. சரி, படிச்சுதான் போனாங்க பாஸ். படிச்சுட்டு சாமானியமாக பண்ணீங்க. இங்கே வரணும்னா வந்து முதல்ல அது மாதிரி சாமர்த்தியமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட முடியும். படிச்சிருந்தாங்க எல்லாரும். எங்கள் பேட்சில் 150 பேர் இருந்தாங்க. எல்லாருமே இங்கே வந்தாங்க. ஒரு 20 பேர் இங்கே வந்தாங்க, 30 பேர் யூஎஸ் போனாங்க. 50 பேர் இருந்தாலும் 130 பேர் அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் சாமர்த்தியமாக தான் இருக்கிறாங்க. அப்போது ஜாயின் பண்ணி நம்மளும் ஜாயின் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏர்னிங். ஸோ எப்படியா இருந்தாலும் இப்போ டாபிக் வந்து சாமர்த்தியமாக இருக்கணுமா அல்லது கல்வி மட்டும் போதுமா இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு. படிக்கிறது படித்தாச்சு, இனிமேல் முன்னேறதுக்கு சாமர்த்தியமாக இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஓகே, நல்லா நடராஜன் வந்து நல்லா பேசினார். எப்போவுமே வந்து ஜாலியாக வந்து ரியல் லைஃப்பில் நடந்த கதையை தான் அவர் எப்பவுமே சொல்லுவார். ரைட், அதாவது நார்மலாக வந்து ஃபைனல் ரவுண்டு இருக்கும். அது இன்றைக்கி வேணாம், ஏன்னா இப்போவே வந்து டைம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கல்வி சைடு இருந்து. ஸோ கல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கல்வி இன்னைக்கு படித்தீங்கன்னா இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, 7 ஜென்மத்துக்கும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நம்ம ஊரில் வந்து இப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா டெய்லி பேப்பரில் போட்டிருப்பான், இன்ஜினியர் வேலை மாதம் 5000 ரூபா சம்பளம், டாக்டர் மாதம் 10,000 ரூபா சம்பளம். கீழே பெருசாக ஒன்று போட்டிருப்பான், பரோட்டா மாஸ்டர் தேவை மாதம் 30,000 ரூபா சம்பளம், இடம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கல்விக்கு முக்கியமாக சாமர்த்தியத்துக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து சாமர்த்தியம், அவங்க திறமைசாலி. ஒரு பரோட்டா போடுறதுக்கே வந்து அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, படித்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் வந்து சம்பளம் இல்லைங்கிற மாதிரி வந்து ஒரு இது இருக்குது. அதாவது கல்வி முக்கியம். அந்த கல்வியை எப்படி பயன்படுத்தினா வாழ்க்கையை பன்மடங்கு முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் தேவை. சாமர்த்தியம் மட்டும் இருந்து கல்வி இல்லைன்னா முடியுமா, அதுதான் இப்போ கேள்வி. நீங்கள் வந்து இப்போ வந்து கல்வியோட சாமர்த்தியம் அப்படின்னா வந்து எல்லோரும் ஈஸியாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம். ஆமாங்க, கல்வியோட சாமர்த்தியம் தான் போடணும். சாமர்த்தியம் மட்டும் தனி, கல்வி தனி. எதுக்கு தான் வந்து இப்போ வந்து தீர்ப்பு. அதேதான் சரிங்களா. ஒரே ஒரு கேள்வி உங்கள் எல்லாத்துக்கும், நம்மளுக்கு எப்போங்க சுதந்திரம் கிடைச்சது? 1947. யார் வாங்கி கொடுத்தா? முக்கியமா காந்தி. ஓகேங்களா, காந்தி எப்படி வாங்கி கொடுத்தார்? ஓகேங்களா, இங்கே வந்து துப்பாக்கியாக சுட்டா காந்தி துப்பாக்கியில் திருப்பி சுடலை, பீராங்கியில் சுட்டா காந்தி திருப்பி பீராங்கியில் சுடலை. அவர் என்ன பண்ணார்? ஸ்மார்ட்டா, அகிம்சையா. அது வந்து சாமர்த்தியமா கல்வியா? எல்லாரும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வாழ்க்கைக்கு முன்னேற சாமர்த்தியம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முடிவு. எல்லாரும் நல்லா பேசினாங்க. பட் ஏதோ ஒரு வளவள தீர்ப்பு இல்லாமல் கல்வியும் தேவை, சாமர்த்தியம் தேவை, கல்வியோட சாமர்த்தியம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு திருப்பி தான் சொல்லாது இருந்தேன். பட் அது வந்து வளவலான்னு இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ.